என்னாலதான் ஆச்சி கீழே விழுந்து மண்டை உடைச்சிட்டோன்னு. இது தேவையா பிள்ளைகளா? நான் தான் சொல்லுதம்ல கொஞ்ச நேரத்துல மழை வெறிச்சிரும், மழையில ஆட வேண்டான்னு. இதுல வேற இந்த லட்டு எக்கா வாங்கக்கான்னு ஒரே ஆட்டம். ஆச்சி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு. ஏக்கா இந்த டாக்டர் எனக்கு இவ்வளோ நேரம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டு கிடக்காரு, ஒன்றும் சொல்லவும் மாட்டேங்காரு. இரு நான் கேக்கே. டாக்டர் சார் எங்க ஆச்சிக்கு எல்லாம் சரியாயிருமா? இருங்கம்மா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கல்ல. காலம் உள்ள காலத்துல இதெல்லாம் தேவையா? பேஷண்ட் பேர் என்ன? குருவிக்கூடாச்சி. என்னது குருவிக்கூடா? இது சும்மா இருட்டி. குருவிக்கூட இல்ல டாக்டர், அது இவளோட பட்ட பேரு. இவ உண்மையான பேரு செம்புவள்ளி. என்ன டாக்டர், என்ன விஷயம்? அப்புறம் சொல்லுங்க எங்களுக்கு. எங்க ஆச்சி எங்களே பார்த்து யாருன்னு கேட்டாவோ, எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல. ஆமாமா, வேற என்ன செய்ய? உங்களுக்கு மண்டையில அடிபட்டதுனால பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கோம். ஒரு 2 நாள்ல சரியாயிரும். ஒரு 2 நாள் மட்டும் பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஆயிடுவோம். என்ன டாக்டர் சொல்லுதியோ, உண்மையிலேயா? ஆமாமா, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அவங்களுக்கு திரும்ப எதையும் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தேன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. அவ போக்கிலேயே விடுங்க, சரியாயிருவோம் 2 நாள்ல. சரியா போச்சுப்பா. ஏமா நீங்க என்னம்மா இப்படி பேசுறதுகிட்ட நின்று அழுதுகிட்டு கிடைக்கிய? முதல்ல வெளியில கூட்டு போங்கம்மா இந்த அம்மாவை. அடுத்த பேஷண்ட்டுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரி, நான் வேற யாரையும் போய் பார்க்க. இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாவோ, கூட்டிட்டு போங்க உங்க ஆச்சிய. இது தேவையா நம்மளுக்கு? சரி விடுங்கக்கா, நடந்தது நடந்து போச்சு. 2 நாள் தானே, பாத்துக்கிடுவோம் பாத்திரமா. ஏச்சி வாங்க வாங்க. எலியாச்சி யாச்சி என்ன மன்னிச்சிருங்காச்சி, நான் தான் காரணம் எல்லாத்துக்கும். மழையில ஆடிக்கிட்டு இருந்தோமா, இந்த பிளாக்கி தெரியாம ஆச்சி மேல விழுந்துட்டா. அதுலதான் பின்னாடி அடிபட்டு ஆச்சி இப்படி ஆயிட்டாவோ. பிளாக்கி நீ அழாத, நிப்பாட்டு. அதான் ஆச்சிக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டாருல டாக்டரு. ஆமாட்டி, ஆமா அழாத. சரிக்கா. யாரு யாரு நீங்கெல்லாம்? ஒண்ணும் இல்லச்சி, ஆச்சி பழசெல்லாம் மறந்து பின்னாடி போயிட்டாவோ. ஆமா, அவ இளம காலத்துக்கு திரும்பிட்டாவோ. இப்ப ஆச்சிக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நீங்கெல்லாம் யாரு, எதுக்கு என்ன சுத்தி நிக்கீங்க? நாங்கெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சி, எங்களை மறந்துட்டீங்களா? ஆச்சி நீங்க யாரு? எனக்கு நீங்க யாருன்னே தெரியலையே. என்ன இந்த ஆச்சி இப்படி லூஸ் மாதிரி பேசுறாங்க? எனக்கு எவ்வளவு வயசு கம்மி. நான் எப்படி இந்த ஆச்சி கூட ஃப்ரெண்டா இருக்க முடியும்? சரியா போச்சு போ. ஆச்சி உங்களுக்கு தலையில அடிபட்டுச்சு தெரியுமா? அதுல பழசெல்லாம் மறந்துட்டிய. ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வயசாகல. நான் ஒண்ணும் ஆச்சி கிடையாது. எனக்கு இன்னைக்கு காலேஜ்ல முதல் டே. நான் காலேஜ் கிளம்பணும். போயிட்டு வரேன், பாய். இது என்ன கூத்தா இருக்கு? ஆச்சி என்ன சொல்லுதீங்க லூஸ் ஆச்சி? எனக்கு பேய் பிடிச்சிட்டா? உங்களுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கும். எனக்கெல்லாம் ஒண்ணும் பேய் பிடிக்கலனே. நான் எங்க வீட்டுக்கு போறேன், பாய். தள்ளுங்க அக்கா, நான் போட்டும். என்னது அக்காவா? லட்டுன்னு பாரு. இங்க சிரிக்காதே அக்கா. என்ன பார்த்து எதுக்கு இந்த ஆச்சி அக்கான்னு கூப்பிடுது? கொஞ்சம் தள்ளுங்க அக்கா, நான் வீட்டுக்கு போட்டும். ஆன்ட்டி உட்ட சொல்லுங்க, தள்ள சொல்லுங்க, நான் போட்டும். என்னது ஆன்ட்டியா? இதுக்கு அக்காவே பரவாயில்ல. ஏச்சி நின்னுங்க, எங்க போறீங்க? இருங்க எல்லாரும், நான் போய் ஆச்சியை வீட்டுல விட்டுட்டு வந்துருந்தேன். ஏக்கா இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. விடு பிளாக்கி, எல்லாம் நம்ம கையில இல்ல, சரியாயிரும் ஆச்சிக்கு. அதெல்லாம் வா போ.